யாருக்கு என்னைக்கு ஜோதிடம் பார்க்கணும்னு ஒரு நிலைமை ஏற்படுதோ அன்னைக்கு ஒரு ஜோதிடரை தேடி வர்றது தான் நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடத்தில் ஓலையில் எழுதின ஜோதிடம். இந்த பனை ஓலையில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, புலிப்பாணி, ராவணன், இன்னும் பல ரிஷிகள் எழுதியிருந்த காப்பி எடுத்திருக்காங்க. காப்பி எடுத்து இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் குறிப்பிட்ட இடத்துல அந்த நாடி ஜோதிடங்கள் ஓலை வடிவில் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நாடி ஓலை அப்படிங்கிறதுமா அப்படி இல்லைன்னா எதற்காக அந்த இல்லாம இருக்கு? நாடி ஜோதிடத்தின் மூலமா ஒருத்தரை நம்ம அறிஞ்சிக்க முடியுமாங்க ஐயா? முற்பிறவி அப்படின்றது முனிவர் சொல்றாரு. முற்பிறவியில எந்த பிறவி சொல்றாருன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு முனிவர்கிட்டையும் ஒவ்வொரு பிறவி இருக்கும். நான் பிராக்டிக்கலா நம்மளுடைய ஜோதிட அன்பர்களுக்கு என்ன சொல்றேன்னா, நாடியில ஜீவ நாடின்றது அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நாடி. அதாவது இதுக்கு முன்ன நம்ம பேசுனது எல்லாமே முனிவர்கள் எழுதி வச்ச ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி. அந்த இதுல இருந்து தாண்டி கொஞ்சம் அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டா, அது வாசிக்கும் போது அந்த நிமிஷம் மட்டும் அந்த எழுத்துக்கள் தோன்றும். இப்போ ஒரு தம்பதிக்கு இந்த குழந்தைதான் பிறக்க போகுது அப்படிங்கறத நாடி ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அவங்க சொல்றது கிடையாது. ஏன்னா பக்தியர்களுக்கு வணக்கம். ஜோதிடங்கள் பற்றிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிறப்பு விருந்தினர் திரு ராஜ்குமார் அவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர். வணக்கம் சார். வணக்கம் வசதி. சொல்லுங்க, என்ன உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? சார், ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல நாடி ஜோதிடத்தின் முக்கியத்துவம் என்ன? நாடி ஜோதிடம் அப்படின்னு ஏன் அழைக்கப்படுது? ஜோதிடம் முதல் தோன்றியது நாடி ஜோதிடம் தான். நாடி அப்படின்னா மக்கள் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறது ஏதோ இந்த சித்த வைத்தியர் என்ற கையில் நாடி பார்த்து அதை பற்றி சொல்கிறது கிடையாது. யாருக்கு என்னைக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னு ஒரு நிலைமை ஏற்படுதோ அன்னைக்கு ஒரு ஜோதிடரை தேடி வர்றது தான் நாடி ஜோதிடம். இது பார்ட் ஏ. உங்களோட கேள்வியில் பார்ட் ஏ ஆன்சர். பார்ட் பி ஆன்சர் இங்கே கேள்வி கேட்கலாம்னா அதை சேர்த்து சொல்கிறேன். அது பல வகையான ஜோதிடங்களில் ஒரு வகையான ஜோதிடம் தான் நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடத்தில் ஓலையில் எழுதின ஜோதிடம், பனை ஓலை எழுதுனது. இந்த பனை ஓலையில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய ஞான திருஷ்டினால் ஒரு 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இவ்வளோ தான். இந்த 27 நட்சத்திரங்கள் இவங்க தான் மனித குலத்தை அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய வேலைகள் அதெல்லாம் கவனிக்கக்கூடியது, அது நிர்ணயிக்கக்கூடியது, அது தீர்மானிக்கக்கூடியது முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது அதுக்கு உண்டானதை பலன்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் எழுதி வச்சுருக்காங்க பண ஓலையில். இது ஆரம்பம் எப்படி, இன்று எப்படின்றது ஒரு சின்ன வரலாறு இருந்தாலும், அந்த அகத்தியர், புலிப்பாணி, ராவணன், இன்னும் பல ரிஷிகள் எழுதியிருந்த காப்பி எடுத்திருக்காங்க. காப்பி எடுத்து இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மக்கள்கிட்ட, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில், குறிப்பிட்ட இடத்துல அந்த நாடி ஜோதிடங்கள் ஓலை வடிவில் இருக்குது. நாடி ஜோதிடம் மற்ற ஜோதிடங்கள்ல இருந்து எவ்வாறு வேறுபடுது சார்? நாடி ஜோதிடத்தில் முனிவர் எழுதி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போது வாசுகி அப்படின்ற ஒரு கேரக்டர் போய் நாடி ஜோதிடம் பார்க்குறாங்கன்னா, அவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவங்க திருமணமானவரா, திருமணம் ஆகியிருந்த கணவர் பேர் என்ன, இப்படி பேசிக் அடிப்படையான டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அதில் அவங்களுடைய பிறந்த ஜாதகமும் வந்துடும். அது நாடி. அப்புறம் அது ஒரு பாட்டு வடிவில் இருக்கும். அந்த பாட்டு வடிவு அந்த காலத்து முறை. அப்போல்லாம் புள்ளி கிடையாது. அப்போது ராஜ்குமார் அப்படின்னா இந்த ஜாக்கு மேலே புள்ளி இருக்கணும். அந்த புள்ளியெல்லாம் கிடையாது. அந்த ஜா மட்டும் வரும், இல்லை ராசான்னு வரும். பல பாட்டுகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு அவங்களுடைய புரிஞ்சக்கூடிய ஒரு அர்த்தங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இப்போ விஜயராஜன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், வருகை என்ற சொல்லுக்கு உடையவர்னு வரும்.
வருகை என்ற சொல்லுக்கு அப்படி மாற்றி மாற்றி வரும். ஆமா, ஒரு பெயருக்கு பல்வேறு அர்த்தங்கள் வரும். அது மாதிரி பார்த்துட்டு இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் வந்தோடனே உங்களுடைய லைஃப் சைக்கிளை வந்து அவங்க லைஃப் ஸ்பேனுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. அது அந்த ஓலையில் இருக்கக்கூடிய நாடி ஜோதிடம் அப்படின்னு. இன்றைக்கி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12 காண்டங்களாக சாப்டர்ஸாக பிரிச்சிடுறாங்க. அது இன்றைய நடைமுறைக்கு ஏற்ப அது பிரிக்கப்படுகிறது. பொது காண்டம், 2ஆம் காண்டம், 3ஆம் காண்டம்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். பொது காண்டம் அப்படின்னா ஜென்ரல் நம்மளை பற்றி, 2ஆவதுனா குடும்பம், பணம், அந்த மாதிரி, 3ஆவது இப்படி 4. அது நமக்கு என்ன காண்டம் தேவையோ நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் அதனுடைய பேசிக் திங்ஸ். விரல் ரேகைகள் நாடி மூலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுது ஐயா? விரல் ரேகையை வச்சு தான் எந்த ஓலைன்னு எடுக்க முடியும். நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த ஒரு புள்ளி சங்கு ரேகை, 2 புள்ளி சங்கு ரேகை, மேரு ரேகை, இப்போ பல வகையாக மனிதர்களோட ரேகையை பிரிச்சிருக்காங்க. அது அந்த ரேகை எந்த வடிவத்தில் இருக்குன்னு நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, பிரிண்ட் கொடுத்த பிறகு பார்ப்பாங்க. பார்த்த பிறகு அந்த ரேகைக்கு உண்டான கட்டுகள் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ரேகை கூட பண்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பண்டிலில் நிறைய பேர் அப்படி இருக்கும். அதில் ஒரு ஓலை உங்களுக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நாடி ஓலை அப்படின்னு இருக்குமா? அப்படி இல்லைன்னா எதற்காக அந்த இல்லாமல் இருக்கு? உங்கள் கேள்வியை நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரேகை இருக்கு, நாடி ஓலை இருக்குமா இருக்காதா? இதுதான் உங்களுடைய பேசிக் கொஸ்டின். எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. யார் அதை தேடி வருவான்னு முனிவர் அந்த மகரிஷி நினச்சிருக்காங்களோ, அவங்களோட ஞானதரிசியில் தெரியுதோ, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஓலை எழுதுவார். மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 10% தான் இருக்குது. அதன் பேர் தான் நாடி. நாடி என்றால் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம தேடி போவதால் அதன் பெயர் நாடி. நாடி ஜோதிடத்தின் மூலமா முற்பிறவை நம்ம அறிஞ்சிக்க முடியுமாங்க ஐயா? முற்பிறவி அப்படின்றது முனிவர் சொல்கிறாரு. முற்பிறவி சொல்கிறாரு. முற்பிறவியில் எந்த பிறவி சொல்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு முனிவர்கிட்டையும் ஒவ்வொரு பிறவி இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய ஜோதிட அன்பர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? முற்பிறவியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் இல்லை, பிரச்சனைகள் நல்லாவே இருக்கலாம். நீங்கள் முற்பிறவியில் ஒரு சோழ பேரரசின் மகாராணியாக இருந்திருக்கலாம். என்ன, மகேஷ் வந்து பாண்டிய மன்னராக இருந்திருக்கலாம். அப்படி இருந்து இப்போ வந்துட்டு நான் வந்து போன பிறவியில் நான் பாண்டிய மன்னராக இருந்தேன், இப்போ சோழ பேரரசின் மகாராணியாக நான் இருந்தேன் அப்போ நீங்கள் சொன்னால் இந்த காலத்தில் ஒத்துப்பாங்களா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையே, அது வந்து நடைமுறைக்கு பயன்படுறதில்லை. முற்பிறவியில் ஒரு வேளை நீங்கள் தர்மங்கள் செஞ்சிருந்து அந்த புண்ணியங்கள் அனுபவிக்கலாம். பாவங்கள் செய்திருந்தால் அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் நம்ம முற்பிறவி பயன்படுது. நாடி ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் பரிகாரங்கள் எவ்வாறு பயன்படுதுங்க? நீங்கள் ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் மருந்து கொடுக்குறாரு, அது என்ன பயன் பண்ணும்? நான் இப்போ எனக்கு ஜுரம் நிற்கிது அப்படின்னா நான் மாத்திரை கொட்டு நான் சரியாயிடும் நம்புறேன். வயிற்று வலி, கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டுக்கிறோம், என்ன இப்படி பல உடம்புல இருக்கிற வியாதி மாதிரி தான். கிரகங்கள் சரியில்லைன்னா பல தப்பு நடக்கும். ஒருத்தர் கல்யாணம் ஆகாது, ஒருத்தருக்கு வேலை கிடைக்காது, ஒருத்தர் குழந்தை பிறக்காது, ஒருத்தர் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அதுக்கு உண்டான ப்ரெஸ்கிரைப் மெடிசன் வந்து அது பரிகாரம் வந்து அந்த நாடியில் இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். ஒவ்வொருத்துக்கு இண்டிவிஜுவலாக டெய்லர் மேடாக இருக்கும். அந்த டெய்லர் மேடு வந்து தான் பரிகாரம். அந்த பரிகாரத்தை கரெக்டாக பண்ணால் நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுது. நம்பிக்கை இருந்தால் இட் இஸ் அ மஸ்ட். இப்போ நாடி ஜோதிடத்தை நம்பிக்கையோடு தானே தேடி வராங்க. அப்படிங்கும் போது நம்ம பரிகாரத்தையும் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நாடி ஜோதிடத்தை நம்பிக்கையோடு தேடி வராங்க, நம்பிக்கையில் தேடி வராங்கன்றது வந்து இட் இஸ் அ டிபேட்டபிள் கொஸ்டின். அது இண்டிவிஜுவலை பொறுத்து, அந்த பர்சனை பொறுத்து. எந்த நாடி ஜோதிடரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ராஜ்குமார் சார் உங்கள் நாடி பார்க்க வாங்கன்னு கூப்பிட்றது கிடையாது. இல்லை வாசுகி கொஞ்சம் வாங்க, உங்கள் நாடி கிடச்சிருக்கு வந்து படிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க இதில் இருக்காங்க. அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து படிச்சுட்டு போ. அப்போ நீங்கள் போகிறீங்க, கிடச்சிருது, பரிகாரம் கொடுத்தா பண்ண நல்லா தானே இருக்காங்க. அதாவது ரிஷிகளோட இந்த யுகம் தோன்றியது வந்து ரிஷிகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு யுகன்றது 2000 இயர்ஸ் மேலே சொல்கிறாங்க. அப்போ இருக்காங்க. அப்போ அந்த இவ்வளோ நாள் அந்த ஜோதிட கலை
வழி வழியாக வந்திருக்கு. அப்போனா அது பயன்படுத்துறதுனால வந்திருக்கு. அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் அமைச்சரவையில் மன்னர்கள் அமைச்சரவை ஜோதிடர்னு இருந்திருப்பார். அதனால் ஒரு மன்னருக்கு ஈக்குவலாக அவர் இருந்தார். இப்போ ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னா ஜோதிடரை கேட்டுதான் அந்த செயலை ஆரம்பிப்பாங்க. எல்லா செயலுமே ஜோதிடர் கேட்டு தான் பண்ணுவாங்க. ஓலை வாசிப்பு நடைபெறும் முறையை விவரிக்க முடியுமாங்க? ஓலை வாசிப்பு முறை நாடி ஜோதிடத்தில் ஓலை வாசிப்பு முறை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் ரேகைகள் கிடைச்ச உடனே உங்களுடைய கட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. உங்கள் கட்டில் வந்து உங்களோட பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வரும். உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், உங்கள் குடும்பத்தாருடைய பேர்கள்லாம் வரும். உங்கள் ஜாதகம் அதில் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை இன்றைய முறைப்படி கட்டங்களில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ப்ராப்ளத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன நடக்க போகுது, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்க போகிறீங்க, உங்களை பற்றி அனைத்து விஷயங்களும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன பரிகாரங்கள், எந்தெந்த கோயிலுக்கு போகணும், என்ன மந்திரங்களை சொல்லணும், என்ன பூஜைகள் பண்ணணும், எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணணும், அப்படி வரும். அடுத்து வந்து என்ன யந்திரன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஆமாம், அது யந்திரம். இந்த யந்திரத்தை பண்ணி என்ன பூஜை பண்ணணும், எத்தனை நாள் பூஜை பண்ணணும் வரும். அதெல்லாம் பண்ணால் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும். நாடியில ஜீவ நாடின்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, அதை பற்றி மக்கள் தான் சொல்ல முடியுமா? நாடியில் ஜீவ நாடின்றது அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு நாடி. அதாவது இதுக்கு முன்னே நம்ம பேசுனது எல்லாமே முனிவர்கள் வந்து எழுதி வச்ச ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி. அந்த இதுலேருந்து தாண்டி கொஞ்சம் அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டால், நாடியில் வந்து ஜீவநாடி, அந்த ஓலை ஒரு கட்டு இருக்கும், ஜீவநாடி வாசிக்கிற கட்டு இருக்கும். அது வாசிக்கும்போது அந்த நிமிஷம் மட்டும் அந்த எழுத்துக்கள் தோன்றும். அந்த டைமில் தோன்றி மறைஞ்சிடும். ஆமாம், சில பேருக்கு தோன்றாது. சில பேருக்கு தோன்றி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும். சில பேருக்கு தோன்றாதுன்னு சொல்றீங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறத பொறுத்து அது நடக்குமா? அதுக்கு வந்து என்னோட அனுபவத்தில் வந்து எனக்கு என்ன காரணம் தெரியாது. நானாக நினச்சிக்கிற ஒரு விஷயம், எந்த ஜோதிடரையுமே நன்கு கற்ற ஒரு ஜோதிடர் வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இருந்தால் நடக்கும். வாக்குப்பளிதான் சொல்லுவாங்க. இல்லை கிரகங்கள் சொல்வதை அவர் புரிஞ்சுப்பார். இல்லை வந்து கிரகங்களுக்கு என்ன பரிகாரன்றதை சொல்வார். இது இல்லாத இன்றைக்கு சில மக்கள் ஆராய்ச்சிக்காக வருவாங்க. ஜோதிட ஆராய்ச்சி அது ஒரு நெகட்டிவ் ஆராய்ச்சிக்காக வருவாங்க. இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு, இது வந்து இது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் நினைக்கிறேன் அந்த முனிவர். அது பிளாங்காகவே இருக்கும் பார்த்தோம்னா. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இருக்கும். இப்போ கலோக்கியில் பதில் சொல்லணும். நம்புனா கடவுள், நம்பலைன்னா கல்லுன்றீங்கல்ல. நாடி ஜோதிடத்தை மக்கள் முழுமையாக நம்பணுமா, ஏன்னா அது எவ்வாறு அணுகணும்? அது அவங்களோட விதி பயன்தான். நம்பிக்கையோடு அணுகுனா நல்லா இருக்காங்க, நம்பிக்கையில் தான் அணுகுனா நம்பிக்கை வந்துச்சுன்னா நல்லா இருக்காங்க. ரெண்டும் இல்லை, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க அப்படியே இருந்துக்க வேண்டியதான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள பல ஆயிரம் கோடி மக்கள் இருக்காங்க, பல ஆயிரம் கோடி மக்களையும் நம்ம திருத்த முடியாதுல்ல. அதனால் வந்து அப்படி பார்க்குறது கூட நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். பரிகாரம் பண்ணி அந்த மந்திரங்களை ஜெபித்து நல்லா இருக்காங்க. பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒரு மெய்யின்னு இருந்தால் பொய்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நாடி ஜோதிடத்தில் கணிப்பு தவறுபட வாய்ப்பு இருக்கா? அது முனிவர் எழுதுனதுல வாய்ப்பு கிடையாது. அந்த ரீடருக்கு அந்த அர்த்தம் சொல்ல முடியலன்னா வாய்ப்பு இருக்கும். அப்போ அவங்க சொல்ற பரிகாரம் அதெல்லாம் பண்ணாலே செகண்ட் ஒப்பீனியன் நம்ம வாங்கிக்க வேண்டியதான். நாடி ஜோதிடத்தை ஆன்லைன்ல வாசிப்பது சரியானதா? உங்களோட பார்வை என்ன? சுத்தமாக தவறாது என்னுடைய பார்வையில். நேராக வந்து பார்த்து உங்கள் பேர் அந்த ஓலையில் இருக்கா, உங்கள் அப்பா பேர் அந்த ஓலையில் இருக்கா, உங்கள் கணவர் பேர் ஓலையில் இருக்கான்னு பார்த்தா அது ஒரு திருப்தி வேறு தானே. இப்போ ஒரு தம்பதிக்கு இந்த குழந்தைதான் பிறக்க போகுது அப்படிங்கிறத நாடி ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அவங்க சொல்கிறது கிடையாது, ஏன்னா இட் இஸ் அ பேண்ட் ஐட்டம். சயின்டிஃபிக்காகவே பார்க்கக்கூடாது, மருத்துவரும் எந்த அஸ்ட்ராலஜரும் சொல்ல முடியும், ஆனால் இப்போ அதை தவிர்த்துறாங்க. இன்று இளம் தலைமுறைக்கு நாடி ஜோதிடத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் எந்த விதமாக சொல்ல விரும்புகிறீங்க? இளம் தலைமுறையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். நாடி ஜோதிடத்தை பார்த்து அது சொன்ன பரிகாரத்தெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிட்டால் அவங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எதிர்காலம் நல்லா இருக்கணும். என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எப்படி இருக்கணும், என்ன தப்பு செய்ய போகிறாங்க, என்ன தப்பு செய்யக்கூடாது,
அப்படின்னும் போது வாழ்க்கை சீராக தானே இருக்கும். நாடி ஜோதிடத்துல நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஐயா? நாடி ஜோதிடத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்றைக்கி என்னென்னு கேட்டால், மக்கள் நிறைய தேடி வர விஷயம் வந்து குலதெய்வம் தெரியுமா, அது தெரியாது, அது கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். என்ன படிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன மாதிரி திருமணம் நடக்கும் அது கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம். என்னென்ன வியாதிகள் வரும் அதுக்கு என்ன மருந்துகள் அது கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம். அப்புறம் வந்து எதிர்காலத்தில் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க உஷாராக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம். இது ஆல்மோஸ்ட் அவங்களோட வாழ்க்கையே ஒரு தரமாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி கொடுக்கலாம். நாடி ஜோதிடத்துல இத்தனை வருஷமா பயணிச்சுட்டு வரீங்க, இதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத அனுபவம்னா, ஒருத்தருக்கு குறைபாடு உள்ள குழந்தைகளே பிறந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து இறந்து பிறக்கும். அந்த நண்பர் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர். அவரை கொண்டு போய் நாடி ஜோதிடத்தில் பார்க்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரங்களை பண்ணி இந்த வைத்தியங்களை பண்ணால் நல்ல குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லி வந்துச்சு. அதை பல மருத்துவர்களே நம்பலை. ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தைகள்லாம் 3 குழந்தைகள் பிறந்து நல்லபடியாக இருக்காங்க. சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும்னு வந்து அவங்க நல்லா இருக்காங்க. சில பேருக்கு உயர் பதவிகள் கிடைச்சி நல்லா இருக்காங்க. சில பேருக்கு பல வியாதிகள் குணமாகி ரொம்ப நல்லா இருக்காங்க. எந்தெந்த மருத்துவர்கிட்ட போனால் எந்தெந்த வியாதி குணமாகும்னு சொல்லி வந்திருக்கு. எந்தெந்த கோயிலுக்கு போனால் இந்த வியாதி சரியாகணும் வந்திருக்கு. சில விவாகரத்தான பெண்கள், விவாகரத்தான ஆண்களுக்கு மறுமணம் கிடைக்காது இருக்கும். அந்த இப்படி பல வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நிறைய வந்திருக்கு. அது வந்து ஒரு 10 எபிசோடில் சொல்லலாம். அப்போ நான் ரொம்ப மனசில் வச்சுருக்கிறது வந்து அந்த இஸ்லாமிய நண்பருக்கு குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறந்துட்டு இருந்தது. அனைத்து நவீன மருத்துவர்களும் கைவிடப்பட்ட அந்த குடும்பத்தை அகத்தியர் காப்பாற்றி அழகாக 3 குழந்தைகள் கொடுத்து, ஒரு பெண் 2 ஆண் கொடுத்து, அந்த ஒரு பெண் குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி அந்த பெண்ணுக்கும் குழந்தைகள் இருக்குங்க. ஆனால் இது இவ்வளோ தூரத்துக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த நபர்கள் திரும்ப வந்து உங்களை பார்த்துருக்காங்களா? அந்த மாதிரிதான். அதாவது நான் பார்ப்பது வேற நாடி, அந்த நாடி வந்து அகத்தியர் நாடி போய் பார்த்தாங்க. அந்த நாடில் இருந்துச்சு. நம்ம பார்க்குற ஜீவ நாடிலையும் நிறையா அந்த மாதிரி வந்திருக்கு. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி வாசி. தேங்க்யூ. உங்கள் சேனல் நல்லபடியாக வளர்ந்து நல்லா இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.